தேங்காய் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. சரியான சத்து இது இல்ல. அந்த பிரச்சனை இருந்தது. உங்க பிரச்சனைய வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு கூப்பிட்டு பேசினேன். கம்பெனிக்கு தொடர்பு கொண்டு Facebookல பார்த்து அவங்கள்ட்ட கலந்து பேசிக்கிட்டேன். அனுப்பிச்சு வச்சாங்க. 100 மில்லி லிக்யூட 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தண்ணி பாய்க்கும்போது அதில் மிக்ஸ் பண்ணி பாய்க்க ஆரம்பித்தேன். அதை கொடுக்க ஆரம்பித்த அப்புறம் எனக்கு வந்து மரத்துடைய வளர்ச்சி எனக்கு நல்லா இருந்தது. சத்து குறைபாடெல்லாம் கொஞ்சம் நீங்கிருச்சு. மர வளர்ச்சியும் கொஞ்சம் வந்து தேங்காய் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு துன்புறுதல்லாம் எனக்கு படிப்படியே சரியாயிருச்சு. கோகோமேக்ஸ் மருந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த கோகோமேக்ஸ் கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தேங்காய் சைஸும் பெருசாக இருக்குது. இதை நம்ம உரித்து வெளியே எடுக்கும்போது தேங்காய் சைஸும் அகலமாக இருக்கும். திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதுக்கு வந்து மரம் கொஞ்சம் நல்லா சத்து அதிகமாக இருக்குது. மரம் வளர்ச்சி எனக்கு நல்லா இருக்குது. திருப்தியாகவும் இருக்குது எனக்கு. வணக்கம், என் பேர் வந்து மணிங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் புத்தந்தருங்கிற கிராமத்தில் வந்து பேசுகிறேன். நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40 தென்னை வச்சுருந்தேன். அதில் வந்து எனக்கு சரியான வளர்ச்சி இல்லாமல் அப்புறம் பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதில் ஒரு 10-20 மரம் காலி ஆகிட்டு மீதி ஒரு 6-7 மரம் இருக்குது. அதில் வந்து சத்து குறைபாடு அதிகமாக இருந்தது. தேங்காய் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. சரியான சத்து இது இல்லை. மண் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூடு மண், தேரி மண், அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து Facebookல பார்த்து நம்ம கம்பெனியில் தொடர்பு கொண்டு பேசினேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு அவங்கள தொடர்பு கொண்டு கலந்துக்கிட்டேன். கம்பெனி தொடர்பு கொண்டு பேசும்போது கோகோமேக்ஸ் மருந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மருந்து யூஸ் பண்ணும்போது சத்து குறைபாடெல்லாம் கொஞ்சம் இது சரியாகும் அப்படின்னாங்க. அப்புறம் குறும்பு உறுதல் எனக்கு இருந்தது. குறும்பு உறுதல் சரியாயிரும் அப்படின்னாங்க. கொரியர் மூலமாக எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மருந்தை வாங்கி நான் மரத்துக்கு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு 100 மில்லி லிக்யூட 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தண்ணி பாய்க்கும்போது அதில் மிக்ஸ் பண்ணி பாய்க்க ஆரம்பித்தேன். அதை கொடுக்க ஆரம்பித்த அப்புறம் எனக்கு வந்து மரத்துடைய வளர்ச்சி எனக்கு நல்லா இருந்தது. சத்து குறைபாடெல்லாம் கொஞ்சம் நீங்கிருச்சு. மர வளர்ச்சியும் கொஞ்சம் வந்து தேங்காய் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு குறும்பு உறுதல்லாம் எனக்கு படிப்படியே சரியாயிருச்சு. எனக்கு இது ஊற்றினதுக்கப்புறம் எனக்கு வந்து மரம் கொஞ்சம் நல்லா சத்து அதிகமாக இருக்குது. மரம் வளர்ச்சி எனக்கு நல்லா இருக்குது. திருப்தியாகவும் இருக்குது எனக்கு. தென்னை மரம் ஒரு 40 மரம் வச்சாலும் எனக்கு 25 மரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு படிப்படியாக ஒரு 6 மரம் தான் எனக்கு இதாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10-15 மரம் நான் வந்து சின்ன சின்ன கண்ணுகளாக வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன மரங்கள்லாம் எனக்கு ஒரு 10 மரம் வச்சுருக்கிறேன். அது இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத படிப்படியாக தான் இனிமேல் பார்த்து இது பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து இந்த மருந்து வந்து நான் 100 மில்லி ஒரு மரத்துக்கு நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 மாதமாக கொடுத்துட்டு இருந்தேன். இயற்கை உரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். கெமிக்கல் மரம் தான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து சைஸு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது. இந்த கோகோமேக்ஸ் கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் தேங்காய் சைஸும் பெருசாக இருக்குது. இதை நம்ம உரித்து வெளியே எடுக்கும்போது தேங்காய் சைஸும் அகலமாக இருக்கும். திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரியான சைஸு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆக போகுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பாலே வராது. பாலை வராமல் ரொம்ப வருஷமாக இருந்தது. ஒரு 6-7 வருஷமாக பாலை வராமல் இருந்தது. கோகோமேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாலை வர ஆரம்பிச்சிது. தேங்காயும் நல்லா குறும்போல உறுதிடாமல் குறும்பு நல்லா சத்தாக இருந்தது. பாலை எப்படி இருந்தால் பாலை வராமல் இருந்தது ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் பாலை வந்தது. அதுக்கப்புறம் குறும்பெல்லாம் உதிர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கோகோமேக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. குறும்பு உதிராமல் இருந்து பாலை சைஸும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. தேங்காய் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது.